அனைவருக்கும் வணக்கம். முனைவர் சு. விஜயலட்சுமி, உதவி பேராசிரியை, தமிழ் துறை, ஈமாக்க யாதவ மகளிர் கல்லூரி, மதுரை. தமிழ் இலக்கிய வரலாறு. இளங்கலை தமிழ் 1ஆம் ஆண்டு 2ஆம் பருவத்திற்குரியது. சிற்றிலக்கியங்கள்: பரணி, பிள்ளைத்தமிழ், தூது, உலா, கலம்பகம், குறவஞ்சி, அந்தாதி, பள்ளு, கோவை, சதகம், மடல். சிற்றிலக்கிய தகவல்கள். சிற்றிலக்கியத்திற்கு பிரபந்தம் என்ற பெயர். நன்கு கட்டப்பட்டது என்ற பொருள் உண்டு. அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4 உறுதிப் பொருள்களில் ஒன்று பற்றியோ பலவற்றை பற்றியோ பாடுவது சிற்றிலக்கியங்கள் ஆகும். பரணி போர்க்கள தெய்வமான கொற்றவையை பாடும் நூல் பரணி. 13 உறுப்புகளை உடையது. முதல் பரணி நூல் கலிங்கத்து பரணி. பரணி பாடுவதில் வல்லவர் ஜெயங்கொண்டார். பிள்ளைத்தமிழ். பெரியவர்களை குழந்தையாக பாவித்து பாடும் இலக்கியம் பிள்ளைத்தமிழ் இலக்கியமாகும். பிள்ளைக்கவி, பிள்ளைப்பாட்டு என்ற பெயர்களும் உண்டு. ஆண்பார் பிள்ளைத்தமிழ், பெண்பார் பிள்ளைத்தமிழ் என 2 வகை உண்டு. பிள்ளைத்தமிழின் முன்னோடி பெரியாழ்வார். கண்ணனை குழந்தையாக பாவித்து பாடியவர்கள் பெரியாழ்வார். ராமனை குழந்தையாக பாவித்து பாடியவர்கள் குலசேகர ஆழ்வார். முதல் பிள்ளைத்தமிழ் நூல் குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ். தூது இலக்கியம். தூது இலக்கியத்திற்கு வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் என்ற பெயர்களும் உண்டு. தூது அகத்தூது, புறத்தூது என 2 வகைப்படும். ஓதல் பகையே, தூது இவை பிரிவே. ஓதலும் தூதும் உயர்ந்தோர் மேன என தொல்காப்பியர் புறத்தூது குறித்து கூறியுள்ளார். முதல் தூது நூல் நெஞ்சுவிடு தூது. சிறந்த தூதுவிடு நூல்கள் அழகர் கிள்ளை விடு தூது, தமிழர் விடு தூது. உலா. ஊரொடு தோற்றமும் உரித்தன மொழிப என்ற தொல்காப்பிய நூற்ப அடிப்படையில் தோன்றிய இலக்கியம் உலா இலக்கியம் ஆகும். உலாவிற்கு பவனி, பெண்பார் கைக்கிளை என்ற வேறு பெயர்களும் உண்டு. உலா பாடுவதில் வல்லவர் ஒட்டக்கூத்தர். முதல் உலா நூல் திருக்கைலாய ஞான உலா. திருக்கைலாய ஞான உலாவிற்கு ஆதி உலா, தெய்வீக உலா என்ற வேறு பெயர்களும் உண்டு. விக்கிரம சோழன், குலோத்துங்க சோழன், ராஜராஜ சோழன் என்ற 3 மன்னர்கள் மீது பாடப்பட்ட உலா மூவர் உலா. கலம்பகம். பல்வகை பாக்களையும் கலந்து பாடப்படும் சிற்றிலக்கியம் கலம்பகமாகும். அந்தாதி தொடை அமைய பாடப்படும் சிற்றிலக்கியம் கலம்பகம். கலம் என்றால் 12, பகம் என்றால் 6, 18 வருவதால் கலம்பகம் என பெயர் பெற்றது என்றும் கூறுவர். கலம்பகத்தில் 18 உறுப்புகள் இடம்பெறும். அரசன் மீது பாடப்பட்ட 100 பாடல்களை கொண்ட நூல் நந்தி கலம்பகம். முதல் கலம்பகம் நந்தி கலம்பகம். நந்தி கலம்பகத்தின் பாட்டுடை தலைவன் 3ஆம் நந்திவர்மன். குறவஞ்சி. குறவஞ்சி என்பதற்கு குறவர் குலப்பெண், குறத்தி என்ற பொருள். குறம், குறத்திப்பாட்டு என்ற வேறு பெயர்களும் உண்டு. முதல் குறவஞ்சி நூல் திருக்குற்றால குறவஞ்சி. குறவஞ்சி ஓர் அக இலக்கிய நூலாகும். எனினும் தலைவன் தலைவியின் பெயர் கூறப்படும். இயற்றமிழ், இசைத்தமிழ் 2ம் கலந்த இலக்கியம் குறவஞ்சி. முதல் குறவஞ்சி நூல் திருக்குற்றால குறவஞ்சி. அந்தாதி. அந்தத்தை ஆதியாக வைத்து பாடப்படுவது அந்தாதி. அந்தாதிக்கு சொற்றொடர் நிலை என்ற பெயரும் உண்டு. பிற மொழிகளில் இல்லாத அமைப்பு அந்தாதி. முதல் அந்தாதி நூல் அற்புத திருவந்தாதி. அந்தாதி பாட வல்லவர் ஒட்டக்கூத்தர். கோவை அக இலக்கியமாகும். 400 பாடல்களை கொண்ட இலக்கியம் கோவை. அக மாந்தர் இடம்பெறும் இலக்கியம் கோவை. பாட்டுடை தலைவன் இன்றி பாட